இங்க எங்கேயும் மோதிரம் கிடைக்கலன்னா நான் அரண்மனைக்கே போறேன். மோதிரம் இல்லாம எங்க அம்மா கிட்ட நான் எப்படி பேசுவேன்? அம்மாவை நான் கஷ்டப்பட விட மாட்டேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. பாலா மாமாவை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும். அவன் ஒரு மந்திரவாதி. அப்பா, பாலா மாமாவோட மரணத்துல நடந்தது எல்லாமே மர்மமாவே இருக்கு. எல்லா வீரர்களும் மாயமா மறைஞ்சிருக்காங்க. நிச்சயம் இது மந்திரவாதி தான் பண்ணிருக்கணும். அதுவும் அந்த மந்திரவாதி சாதாரணமானவன் கிடையாது. நிறைய சக்திகள் நிறைஞ்ச மந்திரவாதி. எதிர்நாடு விஜயநகரத்தை சேர்ந்த மாயாவி. இது அந்த மாயாவியோட மோதிரம் தான். இந்த மோதிரத்தை வச்சுதான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும். நீ எங்கேயும் போக வேணாம், எதுவும் பண்ண வேணாம். நல்ல வேளை அந்த கொலை வழக்குல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். இனி பிரச்சனையை தேடி நீயே போக போறியா? வேண்டாம், நல்ல வேளை நம்ம இதுல இருந்து தப்பிச்சிட்டோம். அம்மா, எதுவா இருந்தாலும் அரசர் பாத்துக்கட்டுமா? சந்திரா, பாலா உனக்கு மாமா தான். அவர் எனக்கும் நல்ல நண்பன் தான். அவரை கொன்னவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சாகணும். அதுக்காக உன் உயிரை பணயம் வைக்க முடியாதுமா. அந்த மோதிரத்தை இங்க என்கிட்ட கொடு. சந்திரா, சந்திரா நில்லுமா. நில்லு சந்திரா, நில்லுமா. சந்திரா நில்லுமா. நீ எதுவும் செய்யாதமா. அந்த மோதிரம். அட, நீங்களா? நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க திடீர்னு அப்படி போனதை நாங்க பயந்துட்டோம். அதான் நாங்க பாத்துட்டு போலான்னு வந்தோம். இங்க பாருங்க, நீங்க எல்லாம் வேற நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க. இந்த நாட்டுல பெரிய பிரச்சனை ஒண்ணு நடந்திருக்கு. இங்க ஒருத்தரை கொன்னுட்டாங்க. நாலா பக்கமும் படை வீரர்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் நீங்க இங்க எங்க கூட இருங்க. வாங்க. இந்த மோதிரத்தை நான் எடுத்தே ஆகணும். ஆனா இப்ப வேண்டாம். மோதிரத்தை போய் எடுக்கலாம்னு நினைக்கிறியா? அந்த நினைப்பே உனக்கு வர வேண்டாம். உள்ள வா. வீர் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்ல. கத்தி சின்னம் இருக்கிற அந்த பொண்ணு அவன் பார்த்தானா இல்லையான்னு கூட இன்னும் தெரியல. வீர், வீர், அந்த பையன் இந்த மோதிரத்தை ஏன் அப்படி பார்த்துட்டு இருந்தான்? உமா, நீ திடீர்னு இங்க எப்படி வந்த? நீயே சொல்லு. உனக்கு இங்க என்னென்னமோ நடந்திருக்கு. என்கிட்ட நீ எதையாவது சொன்னியா? சந்திரகாந்தா, நீ உங்க அப்பா அம்மா சொன்னதை கேட்டுதான் ஆகணும். விபரீதமா நீ எதுவும் பண்ணாத. நீ ஒரு வேலை பண்ணு. இந்த மோதிரத்தை இப்ப என்கிட்ட கொடு. இதை வித்து நான் பெரிய அளவுக்கு சம்பாதிப்பேன். அதை வச்சு நீ 1 மாசம் வரைக்கும் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. யார் நீ? நீ உமங் தானே? ஆமா, ஏன் கேக்குற? ஒன்னு நீ உமங்கா இருக்க கூடாது, இல்ல நான் சந்திரகாந்தாவா இருக்க கூடாது. தன்னோட வாழ்க்கைக்காக நீதி அடகு வைக்கிறவ சந்திரகாந்தா இல்ல. சந்திரகாந்தா நீதிக்காக தன் வாழ்க்கையே பணையம் வைப்பா. இந்த மோதிரத்தை வச்சு மட்டும்தான் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். ஆனா நீ என்னடனா இத விற்க போறியா? நீதியை விற்க சொல்றியா? நம்பிக்கையை விற்க சொல்றியா? இல்ல, செத்தாலும் சாவேனே தவிர இந்த மோதிரத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். நான் எவ்வளவோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஆனா இவ வித்தியாசமானவன். ரொம்ப வித்தியாசமானவன். ரொம்ப நல்ல பொண்ணு. இன்னொருத்தரோட உயிருக்காக தான் உயிரையே பணைய வைக்கிறார். நல்ல பொண்ணு. அது நான் எதையோ நினைச்சிட்டு அப்படி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடு. ரொம்ப இருட்டிடுச்சு. நீ போய் தூங்கு. நான் நாளைக்கு வர்றேன்.
வீரா, எப்பவுமே போர் நடக்கிற உன் இதயத்துல இன்னைக்கு என்ன காதல் போர் நடக்குது. எல்லாமே வித்தியாசமா இருக்கே. அவளோட கண்ணீர் உன் கண்கள்ல வழியுதா? அவளோட இதயத்தோட வலி உன் வலியா? வீர், எனக்கு தண்ணி வேணும். தண்ணியா இல்ல மோதிரமா? பார்த்தேன், நானும் பார்த்தேன். உன் கண்ணு இந்த மோதிரத்தை நல்லா முறைச்சு பார்த்துச்சு. அந்த கண்ணுல ஏதோ இருக்கு. சரியா சொன்ன. இந்த கண்ணுல ஏதோ இருக்கு. என்ன? இந்த கண்ணுல ஏதோ இருக்கு. இல்ல, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. நானே கண்டுபிடிச்சிருவேன். நீ அந்த மோதிரத்தை பார்த்த காரணத்தையும் கண்டுபிடிப்பேன். டேய் இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு? நேத்து நல்ல வாய்ப்பு கிடைச்சது. பொண்ணும் இருந்தா மோதிரமும் இருந்துச்சு. ஆனா நீ ஏன் எடுக்கல வீரா? எதிரிங்க தலையை வெட்ட வந்திருக்கியா இல்ல தலை மேல தூக்கி வைக்க வந்திருக்கியா? தலையில தூக்கி வைக்கிறேன். இங்க பாரு, இவங்க நம்ம தங்கறதுக்கு இடம் தந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. மோதிரம் அவகிட்ட தான் இருக்கு. அவளே கொடுத்துருவா. அதுக்காக தான் திட்டம் போடுறேன். அவ அப்படி தானா தர பொண்ணு கிடையாது வீரா. தேவையில்லாம நேரத்தை வீணாக்காத. மோதிரத்தை அவளா கொடுத்தா சரி, இல்லன்னா அவகிட்ட இருந்து அடிச்சு புடுங்கிடு. சம்பா, ஏற்கனவே எச்சரிச்ச. இந்த தடவை என் திட்டத்துக்கு எதிராக நடந்துக்காத. அவளுக்கும் பிடிச்சிருக்கு, ஆனா காமிச்சிக்க மாட்டேங்க. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவ மோதிரத்தை தர மாட்டா. பார்க்கலாமா? இன்னும் சரியா 3 நாள்ல இந்த சூரியன் கடல்ல கலக்கறதுக்குள்ள இவ என் காதல்ல கலந்துருவா. அப்ப இவ இதயத்தையும் தருவா, மோதிரத்தையும் தருவா. பார்க்க தானே போறேன் வீர், பார்க்க தானே போறேன். என்னது? நடமாடுற செடியா? அம்மா, அப்பா! சந்திரகாந்தா, சந்திரா, என்னாச்சுமா? சீக்கிரம் வாங்க. என்னாச்சு சந்திரா? சந்திரா, சந்திரா என்னாச்சு? இங்க பாருங்க, நடமாடுற செடி. செடி இப்படி அசுர வேகத்துல வளர்ந்துகிட்டே இருக்கு. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஏதாவது செஞ்சாகணும், இல்லனா பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும். அப்பா, நான் இதை தடுத்து. சந்திரா, இல்ல சந்திரகாந்தா, இந்த வளர்ச்சி நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும், இல்லனா அது நம்மள அழிச்சிடும். இல்லங்க, இது நம்மள அழிச்சிடும். வா இங்க. உள்ள வா. சந்திரகாந்தா, வேணாப்பா, நான் தான் வந்துட்டேன். வேணாப்பா, நீ அதை பிடிக்காத. உன்னையும் அது சுத்தி வளைச்சிடும். வேணாம், வேணாப்பா. வீரா, வீரா உள்ள வந்திருப்பா. வேணாம், அதெல்லாம் விட்டுட்டு உள்ள வாப்பா. வேண்டாப்பா, சொன்னா கேளு. வேண்டாப்பா, அதை விட்டுருப்பா. வேணாப்பா, வாப்பா. ஐயோ, பாருப்பா வீரா, வேணாப்பா, சொல்றத கேளுப்பா. நீங்க உள்ள போங்க. வாப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இந்த மாய செடியை வெட்டாம விட்டா மொத்த வீட்டையும் காலி பண்ணிடும். நீங்க
எங்க மேல நம்பிக்கை வச்சு இங்க தங்க வச்சிருக்கீங்க. உங்களுக்காக நாங்க இதை கூட பண்ணக்கூடாதா?